துளசி மாடம் பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். துளசி மாடம் வச்சு துளசி செடியை வளர்க்குறதுனால நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சுத்தமான ஆக்சிஜன் அதில் நிறைய வெளியே வர்றதுனால தான் அந்த காலத்தில் பெரியவங்களாம் காலையிலேயே குளிச்சுட்டு துளசி செடியை சுற்றி வந்து வணங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு உடம்பும், நிறைய எனர்ஜி கிடைக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம். அதுவும் இல்லாமல் துளசி செடியில் வந்து மகாலட்சுமியோட அம்சம் நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு வரோம். அப்படி செய்யும்போது நம்மளுக்கு மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் வந்து செல்வ செழிப்பு உண்டாகும். இதை எந்த திசையில் வச்சு வழிபாடு செஞ்சால் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, துளசி மாடத்தை வந்து வடகிழக்கு மூலையில் வைக்கலாம். தண்ணி இருக்கிற இடம், நீர்நிலை இருக்கிற இடம் தான் பார்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்து வைக்கலாம். சூரியனோட ஒளி வந்து நேரடியாக துளசி செடியில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வெயிலும் அதிகம் படக்கூடாது. அதே சமயத்தில் வெயில் இல்லாத இடத்துலையும் வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் துளசி செடி வந்து ஆரோக்கியமாக நம்மளுக்கு வளரும். துளசி மாட பூஜை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி போற்றி சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து பூஜை பண்ணணும். துளசி செடி வந்து மண்ணில் வச்சிடாதீங்க. அப்படி வைக்கணுன்னா துளசி மாடம் தனியாக விற்கிது, கோவில் மாதிரி ஷேப்பில். அந்த ஷேப்பில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நிறைய பேர் வீட்டில் வந்து துளசி செடி காஞ்சிடுது அப்படின்னு மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட வேண்டாம். நம்ம அதை பராமரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக நிறைய தண்ணி ஊற்றவே கூடாது, லிமிட்டாக ஊற்றிடணும். அதுக்கப்புறம் கதிர் வரும், அதில் நிறைய கதிர் விடும். அந்த கதிர் அப்பப்போ கிள்ளி விட்டுக்கிட்டே வரணும். அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்கு அந்த செடி அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளில் பார்த்து அதை வந்து எடுத்துகிட்டு வேறு துளசி செடி வச்சுக்கலாம். மணி பிளான்ட்டு வச்சா தான் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் துளசி செடிக்கும் இருக்குது. சுத்தமான ஆக்சிஜனை வெளிவிடுற எல்லா செடியுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்குது. அப்படி பார்த்தோம்னா துளசி, மணி பிளான்ட்டு, சோத்து கத்தாழை இது எல்லாத்துலேயுமே தெய்வீக சக்தி இருக்குது. இந்த மாதிரி செடிங்கக்கிட்டலாம் நம்ம போய் பேசினா நம்ம பேசுகிறத கேட்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்குறதெல்லாம் தரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி துளசி செடி வைக்கணுன்னா ஒற்றை எண்ணிக்கையில் தான் வைக்கணும். 2 துளசி செடி வைக்கக்கூடாது. வைக்கிறதா இருந்தால் 3 வைங்க, இல்லைனா 5 வைங்க, இல்லைனா ஒரே ஒரு துளசி செடி கூட வச்சுக்கலாம். நம்ம தோட்டத்தில் நிறைய விதை வெடித்து துளசி செடிங்க இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கில் வைக்க தேவையில்லை. அது குழந்தைங்களுக்கு வந்து சளி, காய்ச்சல், இருமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம சாமி கும்பிட்றதுக்குன்னு வச்சுருக்க துளசி செடியிலேருந்து நம்ம பறிக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.